ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இல்லாமல் ஒரு ஹெல்த்தியான மெத்தடில் மில்லட் பிஸ்கெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சோளம் பிஸ்கெட் தான் நம்ம இந்த வீடியோவில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப நல்லா கிறிஸ்பியாக வாயில் வச்சோன்னே மெல்ட் ஆகிற மாதிரி நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக இருக்கும். இந்த பிஸ்கெட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டே வந்து சோளம் வந்து கடைகளில் வாங்கிட்டு அதை நல்லா வாஷ் பண்ணி வெயிலில் 2-3 நாள் காய வச்சு எடுத்து மிஷினில் கொடுத்தோம்னா நமக்கு மாவாக கொடுத்துடுவாங்க. நம்ம ஃபைன் ஃப்ளாராக இருக்கணும் நம்ம பிஸ்கெட் பண்ணுறதுக்கு. 100 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்துக்கிறேன். இந்த நாட்டு சர்க்கரையில் 2 ஏலக்காய் சேர்த்து எடுத்துக்கலாம். இந்த ஏலக்காவில் தோலெல்லாம் நீக்கிட்டு வெறும் விதைகளை மட்டும் இந்த நாட்டு சர்க்கரையோடு சேர்த்து மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு பவுலில் 75 கிராம் நெய், 15 கிராம் பட்டர் எடுத்து வச்சுக்கிறோம். இது ரெண்டையும் சேர்த்து ஒரு பவுலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். நல்லா ஒரு 1 மினிட்க்கு விஸ்கு வச்சு நல்லா பீட் பண்ணிக்கணும். நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணினதுக்கப்புறமா இதோட நம்ம ஏற்கனவே மிக்சியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த நாட்டு சர்க்கரையும் சேர்த்துக்கணும். நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து எடுக்கணும். நல்லா க்ரீமியாக கலந்து எடுக்கணும். நம்ம ஸ்டார்டிங்கில் பீட் பண்ண ஆரம்பிக்கிறப்ப இருந்ததுக்கும் பீட் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இருக்கிற க்ரீமுக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். கலர் சேஞ்சஸ் இருக்கும். வீடியோலேயே நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸை பார்க்க முடியும். இதில் பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்கல. நம்ம யூஸ்வலாக வீட்டில் யூஸ் பண்ணுற சோளம், அப்புறமேட்டு கடலை மாவு, நாட்டு சர்க்கரை, வெண்ணெய், நெய் இவ்வளோ தான் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா பீட் பண்ணணுமா நல்லா க்ரீமியாக கலர் சேஞ்ச் ஆகி வந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோள மாவு சேர்த்துக்கலாம். இதில் நான் வந்து 140 கிராம் அளவுக்கு சோள மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். கடலை மாவு வந்துட்டு 35 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கிறேன். இதில் இப்போ நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம வந்து லிக்விடாக எதுவும் சேர்க்க தேவையில்லை. இந்த மிக்ஸே இப்போ நம்ம இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தாலே நல்லா லூஸாகவே தான் கிடச்சிது. ஸோ நம்ம மில்க்லாம் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. கொடுத்துட்டு அதுக்கப்புறமா நல்லா எல்லாம் ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா இதை நல்லா கை வச்சு நம்ம மாவை சேர்த்து எடுத்துக்கலாம். ரெடி பண்ணி எடுத்த மாவை ஒரு பேக்கிங் ஷீட்டில் வச்சு மீடியமாக திரட்டி எடுத்துக்கலாம். ரொம்ப மெலிசாக திரட்டாமல் ஓரளவுக்கு திக்காக திரட்டினா தான் இது வந்து பிஸ்கெட்ஸ் நம்மளுக்கு நல்லா கிடைக்கிது. ஸோ நம்ம ஓரளவுக்கு மீடியமாக திரட்டி எடுத்துக்கலாம். நம்மக்கிட்ட இருக்கிற குக்கி கட்டரோ அல்லது அந்த ஷார்ப்பாக இருக்கிற டம்ளரை வச்சு நம்ம ஒரு ரவுண்ட் ஷேப்போ எந்த ஷேப்பில் நமக்கு வேணுமோ அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது 150 டிகிரி செல்சியஸில் 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்தோம்னா சூப்பராக டேஸ்டியாக பிஸ்கெட் நமக்கு கிடச்சிடும். அடுத்த ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி, வணக்கம்.